வணக்கம். எம்சிஎக்ஸ் கோல்டு மினியுடைய மூவ்மெண்ட் இன்னைக்கு எப்படி எந்த பக்கம் மூவ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் டே சார்ட் எடுத்திருக்கேன். டே சார்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு கிளியரா இருக்குது. ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கு. அதுவும் ஸ்லோவான மூவ்மெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப அக்ரெசிவான மூவ் கொடுத்து தான் பிரைஸ் மேலே போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு டைமையும் லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. அதுலேயும் நமக்கு பார்த்தா கிளியராக தெரியுது. எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை ப்ரைஸ். ஒவ்வொரு தடவையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மட்டும்தான் மேலே போயிட்டு இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் அது ஃபேக் பிரேக்காக தான் இருக்குது ஒழியோ ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் பிரேக்கே கிடையாது எந்த இடத்துலையுமே. நமக்கு ஒவ்வொரு டைமும் ரெசிஸ்டன்ஸ் கிளியராக பிரேக் பண்ணுது, சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியல. நல்ல ஒரு கிளியர் மூவ், அப்சைடு மூவ் தான் கொடுத்துட்ருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஆகஸ்ட் 20 நம்ம ப்ரைஸை பார்க்கும்பொழுது 98,000 ரேஞ்சில் இருந்தது ப்ரைஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் 1,14,000 இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் 16,000 பாயிண்ட்ஸ் அப்சைடு மூவ் கொடுத்துருக்கு. ஓகே, இன்றைக்கி மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது நம்ம ஒரு ஒன் ஹவர் ஃப்ரேமுக்கு போயிடலாம். இன்றைக்கி நியூஸ்ன்னு பார்க்கும்பொழுது நிறைய நியூஸஸ் இருக்குது. அதாவது 6:30க்கு ஆரம்பிக்கிற நியூஸ் 10:30 வரைக்குமே இருக்குது. 6:30க்கு பார்த்தோம்னா நமக்கு எஃப்ஓஎம்சி மெம்பர் ஸ்பீச் ஒன்று இருக்குது. 7:15க்கு ஃப்ளாஷ் பிஎம்ஐ இருக்குது. ஃப்ளாஷ் சர்வீசஸ் பிஎம்ஐ இருக்குது. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் தான். அந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் நல்ல ஒரு வால்டைல் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 7:20க்கு பார்க்கும்பொழுது பிரசிடென்ட் ட்ரம்ப்போட ஸ்பீச் இருக்குது. மறுபடியும் 10 o'clock ஃபெட் சேர்மன் பவுலோட ஸ்பீச் இருக்குது. எல்லாமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் தான் இருக்குது. நியூஸஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் தான் ரொம்ப கிளியராகவே இருக்குது, ஸ்ட்ராங்கானதாகவும் இருக்குது. அது சரி, அந்த டைமில் நம்ம எப்படி என்ட்ரிகள் எடுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். இந்த சண்டே போட்ட வீடியோவில் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காமிச்சிருந்தோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. பட் எந்த ஒரு சப்போர்ட்டையுமே பிரேக் ஆகாமல் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து தான் இப்போ பை சைடு மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே சமயம் இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு ஒரு சடன் மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஸ்விங்ஸாக கொடுத்து தான் மேலே போகும் அப்படின்னும் பார்த்துருந்தோம். அந்த சின்ன சின்ன ஸ்விங்ஸில் மட்டும் நம்ம பை என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கிடச்சிதுன்னா அதில் என்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். பட் செல் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. பை சைடு மட்டும்தான் அதுவும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். செல் சைடு மூவுக்கு நம்ம ட்ரை பண்ணவே கிடையாது. ஆனால் என்ன இருக்குது, ப்ரைஸ் பார்க்கும்பொழுது ஒரு அக்ரெசிவான மூவாக கொடுத்துருக்குது. அதாவது ஒரு 1,09,000 10,000ல் ஸ்டார்ட் ஆன ப்ரைஸ் 2 நாளில் ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் மேலே அப்சைடு மூவ், கிளியர் மூவாக அப்சைடாக கொடுத்துருக்குது. சரி, இங்கே எந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்பொழுது நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. இந்த இடத்துல இப்போ மேலே நம்ம மூவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1,13,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 1,13,200 ரேஞ்சிலேருந்து 1,13,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்து ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும் அப்படின்னு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது நமக்கு இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்குது. அதாவது எந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு 1,13,690 அந்த ரேஞ்சில் இருக்குது. 670லேருந்து 690க்குள்ளே அந்த சப்போர்ட் இருக்குது. இப்போ இது டைரெக்டாக வந்து இங்கே பிரேக் பண்ணலாமா, பண்ணால் என்ட்ரி எடுக்கலாமா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நம்ம இப்போது டைரெக்டாக வந்து பிரேக் பண்ணி என்ட்ரி எடுக்கிறத விட ப்ரைஸ் இப்போ மேலே ஹை சைடு போன பிறகு அப்புறம் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரைஸ் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். இந்த கரெக்ஷனில் நம்ம ஒரு கேண்டில் பேட்டர்னை வச்சுட்டு செல் போகணும். இந்த செல் எது வரைக்கும் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும். அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு 15 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துடும் ப்ரைஸ். இதுக்கப்புறம் இதுலேயே நம்ம ஒரு மினிமம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸிட் ஆகிக்கணும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா
மறுபடியும் இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். செல் என்ட்ரிக்குள்ளே. என்ட்ரி எடுத்து நமக்கு ஒரு பெரிய டார்கெட்டே குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி நம்ம என்ட்ரி வந்து பிரிச்சு எடுத்துக்கிறது தான் நமக்கு சேஃபா இருக்கும். ஏன்னா நமக்கு 6:30லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 11:00 வரைக்குமே நமக்கு நியூஸஸ் அதிகமா இருக்கிறதுனால, அந் இந்த பக்கம், அந்த பக்கம் வால்டைல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த என்ட்ரியுமே நமக்கு வந்து ஒரு பிரைஸ் ஸ்லோவா இருந்தா நம்ம இந்த என்ட்ரி எடுக்கலாம். ரொம்ப வால்டைலா இருந்தா இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டரா இருக்கும். சப்போஸ் நமக்கு பிரைஸ் சடனா வந்து ஒரு மூவ்மெண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த 1,13,000 இந்த ரேஞ்சில வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா, இங்க நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் பேட்டர்ன் கிடைச்சதுனாலும், நம்ம டைரக்ட்டா பை என்ட்ரிக்குள்ள போயிரலாம். ஏன்னா ட்ரெண்ட் வந்து கிளியர் பைல இருக்கு. நம்ம இந்த இடத்துல எடுக்கக்கூடிய செல்ஸுமே பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் செல்ஸ் மட்டும்தான். அந்த செல் என்ட்ரி எடுக்கிறதுமே நமக்கு ஸ்லோவான மூவ்மெண்ட் இருந்தா நம்ம என்ட்ரிக்குள்ள போலாம். ரொம்ப வால்டைலா இருந்தா அத என்ட்ரிய அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டரா இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி நமக்கு ஒரு கிளியரான கேண்டில் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா, சின்ன ஸ்டாப் லாஸா வச்சுட்டு, பை என்ட்ரிக்குள்ள போறது நம்ம ட்ரெண்டுக்குள்ள போற மாரி ஆயிடும். ஸோ இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடைக்கும். 2ல நமக்கு எதுல ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கோ, அத பார்த்து என்ட்ரி போய்க்கிறது பெட்டரா இருக்கும். செல் என்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் லாஸ் சின்னதா இருந்தா, அத என்ட்ரி பிக் பண்ணலாம். டார்கெட்டையும் சின்னதா வச்சுட்டு, எக்ஸிட் ஆகிக்கிறது தான் சேஃபா இருக்கும். பை என்ட்ரி பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணும்போது நமக்கு ஒரு பை என்ட்ரி கிடைச்சதுன்னா, ஸ்டாப் லாஸ் சின்னதா வச்சு என்ட்ரிக்குள்ள போலாம். இத இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு. ஏன்னா நியூஸுக்கு வால்டைல் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, 2 பக்கம் பெரிய மூவ்மெண்ட் குடுத்ததுன்னா, லாஸஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணி எக்ஸிட் ஆகிக்கிறது தான் சேஃபா இருக்கும். தேங்க் யூ.